கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 2 மற்றும் 4 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய், அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்துக்கு முன்பாக வைக்க கடவன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மல்கியா 3:10 இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது, என் ஆலயத்தின் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் பிசினஸ் செய்யறவங்களா இருந்தாலும் நம்ம மாத சம்பளத்திலிருந்து 10ல் ஒரு பங்கையோ அல்லது வியாபாரம் செய்யறதுல இருந்து வர ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 10ல் ஒரு பங்கை எடுத்து தேவனுக்கு என்று விதைக்கும் போது அநேக ஊழியங்கள் பெருகின்றது. ஊழியம் பெருக பெருக தேவனுடைய வார்த்தை அநேகருக்கு போய் சென்றடைகிறது. இதனால் அநேகர் ரட்சிக்கப்பட்டு தேவனை உண்மையுள்ள தேவன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் அதில் மகிழ்ந்து களி கூர்ந்து உங்கள் கையின் பிரயாசத்தையும் உங்கள் மாத வருமானத்தையும் உங்கள் பிசினஸையும் அபிரிதமாய் பெருக செய்கிறார். அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.